நான் ஒரு சுவிசேஷ ஊழியத்துல பாட்டு தான். அந்த பாட்டு எமில்சர் என்ன படிச்ச பாட்டு. இது இந்த ஊழியத்தை குறிச்சியில இது என்ன போட்டுக்கலாம், நல்ல ஒரு பாரம் நிறைந்த ஒரு பாடல். அந்த பாட்டை நான் படிக்கிறேன். நீங்க இந்த பாட்டை நல்ல கருத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த பாட்டு ஒவ்வொரு வரியிலையும் என்ன போடுதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு கீழ்ப்படிச்சு நடப்போம். ஆண்டவர் ஒரு குறிக்கோளோட இந்த பாட்டை நீங்க படிச்சுறாங்க ஏசப்பா. அதனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அவர் நம்ம நிமித்தம் நிறைய மக்கள் ரட்சிக்கப்படணும். பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம வெறுங்கையா போகக்கூடாது. அதனால நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நம்மளால முடிஞ்ச அளவுல செஞ்சு கொடுப்போம் ஏசப்பாக்கு. உள்ளத்தில் அவரன்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் பாரத்தை. உலகில் பேரிலே இயேசுவில் அக்கறை தமதாக்கி அவர் மாளுவார் உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் காயளிப்பார். உள்ளத்தில் அவரன்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது. இறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யார் யாரோ உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் காயளிப்பார். உள்ளத்தில் அவரன்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. செல்வம் சீரப்பு நற்கொடி பிறப்பு செல்வாக்கு அந்தஸ்து பாடடோ பாவசே யாவையும் பேரினில் சாகையில் என் சொல்வீர். உலகில் சம்பத்து குப்பை என்று சொல்வீர். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் காயளிப்பார். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் காயளிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஒவ்வொரு கவியுமே ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு கவியுமே நினைச்சது அவங்க ஆசீர்வாதமா இருக்குது. அதுக்கு நம்ம வசனத்தை